ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 அனௌன்ஸ்மெண்ட். இப்போ வரக்கூடிய February 14th எல்லாத்துக்கும் தெரியும், வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். அந்த அன்னைக்கு நம்மளோட ரெய்க்கியோட ஃபஸ்ட் லெவல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கலந்துக்கோங்க. ஏன் வந்து 14th அன்னைக்கு வச்சுருக்கோன்னா, அது ரொம்ப நல்ல ஒரு அருமையான லவ் எனர்ஜி இருக்க டே. ஸோ ரேக்கின்றது வந்து நமக்கு எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணும். நம்மளோட லவ் லைஃப்பில், நம்மளோட ஹெல்த்தில், நம்மளோட ஃபினான்ஷியல் பார்ட்டில் ஒவ்வொன்றுக்குமே அந்த டச் வந்து ரொம்ப அழகாக நம்மளோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நல்ல லவ் அண்ட் பாண்டிங், மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல அவங்களோட லவ் அண்ட் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும், குழந்தைங்க கூட லவ் அண்ட் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இப்போ மேரேஜ் வந்து ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக வந்து கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக நல்ல பேர் அவங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறவங்க, இல்லை லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மேரேஜ் அவங்க கூட பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே வந்து ஹார்ட் சக்ராவோட சம்மந்தப்பட்டது. ஸோ யாரெல்லாம் வந்து ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அருமையான மாற்றங்களை பார்ப்பீங்க. அதுக்கு வந்து ரெய்க்கி டிவைன் எனர்ஜி நமக்கு அழகாக சப்போர்ட் பண்ணும். ஸோ கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். February 14th பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நிறைய பேரோட கேள்வி வந்து இதுவும் கேட்குறாங்க, நீங்கள் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா, ரெக்கார்டட் செஷன் இருக்குமா மேடம் அப்படின்ட்டு. நான் தான் ரெய்க்கி கிளாஸஸ் வந்து இதெல்லாம் யாரும் வந்து அசிஸ்டன்ஸில் வைக்க முடியாது. நான் தான் ரெய்க்கி கிளாஸ் சொல்லிக் கொடுப்பேன், தீட்சை கொடுக்குறது எல்லாமே டைரக்ட் லைவ் கிளாஸாக தான் இருக்கும். ஜூமில் லைவ் கிளாஸாக தான் இருக்கும். நீங்கள் அங்கேயே வந்து எனர்ஜியும் நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா ஹீலிங் செஷனோடு சேர்த்து தான் நான் உங்களுக்கு ரெய்க்கி ப்ராக்டிசஸும் கொடுப்பேன். ஸோ எனர்ஜியும் ரொம்ப அழகாக உங்களால் சென்ஸ் பண்ணவும் முடியும். கண்டிப்பாக கற்றுக்கோங்க. உங்களோட வீட்டுக்குள்ளேயே நல்ல மாற்றங்களை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சாட்டர்டே, அதாவது 17ஆம் தேதி, February 14ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் நான் 2 ஹீலிங் செஷன் மட்டும்தான் பிளான் பண்ணி லாஸ்ட்டு 2 வாரம் கொடுத்தேன். பட் இப்போ நிறைய என்கொயரி, கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் டைம்னால நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. குழந்தைங்க யாரெல்லாம் ஹீலிங் அட்டன் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேம் ஆன்ட்டி எனக்கு ஹீலிங் வேணும் ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி, நெக்ஸ்ட் எப்போ ஆன்ட்டி, அதெல்லாம். ஸோ அதனால இவங்க கேட்குறனால திருப்பி இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போன்னா 17ஆம் தேதி சாட்டர்டே நைட்டு 8:30 PM இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைங்க யாரெல்லாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்ருக்கவங்க, இல்லை ப்ரைவேட்க்கு எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க, மெயினாக எக்ஸாம் படிக்கிறதுக்கு, பரீட்சைக்கு போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன். ஸோ யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹரிபரி ஆகிடுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க 17ஆம் தேதியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹீலிங் செஷனுக்கு. இதுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்க நீங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதுலேயும் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்களாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் 555 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 555 ஒரு ஹார்ட்டின் சிம்பிள், 555 ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா 555ன்றது ஏஞ்சல் நம்பரோட லவ் அண்ட் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய நம்பர். ஸோ உங்களோட லைஃப்பில் அந்த லவ் அண்ட் பாண்டிங் நல்லா இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி 555 ஒரு லவ் சிம்பிள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 555ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கணும்னு நினச்சி. ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து ஒரு பேலன்ஸ்டான வீக்காக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஹைப்பும் இருக்காது, ரொம்ப ஸ்லோ டவுனும் ஆகாது, பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் இன்டென்ஷன்ஸ் வைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை நம்ம இன்டென்ஷன் வைக்கணும், இதுதான் என்னோட கோல் செட்டிங், நான் இதை தான் ரீச் பண்ணணும் அப்படின்னு அந்த குழப்ப நிலைகள் எல்லாம் போயிட்டு நீங்கள் உங்களோட இன்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த டேட்டுக்குள்ளே நான் இதை பண்ணணும். இப்போ படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த டேட்டில் இந்த சாப்டரை முடிக்கணும், நான் இந்த எக்ஸாமை இத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ஸ் கோல் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கோல் செட்டிங்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸும் ஆகும். என்ன காரணம்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பேச வேண்டாம் சிலர் கூட அப்படின்னு நினச்சிருந்தீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட போய் பேசியிருக்காங்க, உங்களை சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க திருப்பி பேச வந்தாலும் நீங்கள் இந்த வாரம்லாம் வந்து எதுவும் ரொம்ப ரியாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏன்னா வந்து அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஃபேவர் பண்ண போகிறதில்ல, திருப்பி பிரச்சனைகளை தான் கொண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ சில இடங்களில் வந்து ஆல்ரெடி பிரச்சனையை ஒருத்தவங்க கொடுத்துட்டு இப்போ திருப்பி உங்ககிட்ட வந்து சிரித்து இந்த வாரம் பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே உங்களோட தாத்தா பாட்டி இவங்களோட பாண்டிங்லாம் உங்களுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கூட வந்து ஒரு கால்ஸ் பேசுறது, அவங்கள மீட் பண்ணுறது, அவங்க வந்து உங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது, இந்த மாதிரி தாத்தா பாட்டியோட பாண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி அவங்க மூலிமா சில பண வரவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஃபேமிலிக்கு உண்டான சொத்து ரீதியாக உங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாமும் நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல உங்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ பர்ஃபெக்டாக எல்லாமே அலைண்டாக நடந்துகிட்ருக்கு, டிவைன் பிளெஸ்ஸிங்ஸோட கைடன்ஸோட பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து ஸ்டார்ஸ் பார்ப்பீங்க. ஸ்டார்ஸ் அது நீங்கள் ஒரு ஃபோட்டோலேயோ இல்லை எதுலையாவது டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம் கண்ணில் வந்து இந்த வாரம் வந்து பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டாரோட சைன் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான சைனாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பணம் ரீதியான விஷயங்களுக்கான இன்டென்ஷன்ஸ் வச்சுட்ருக்கீங்க, பண வரவுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார் சிம்பிள் வந்து நீங்கள் போடுங்க. நார்மலான ஸ்டார் சிம்பிள் ஸ்டார் ட்ரா பண்ணுவோம்ல, அது வந்து நீங்களாக பெனில் வந்து க்ரீன் கலர் பெனில் வந்து போடுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் போடுறப்போ உங்களோட பண ரீதியான இன்டென்ஷன்ஸ் வைங்க, உங்களுக்கு சீக்கிரம் அது அட்ராக்ட் ஆகும். இதே வந்து உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு இன்டென்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஸ்டார் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் வந்து 14ஆம் தேதி வருதுல்ல, ஸோ அப்போ வேலண்டைன்ஸ் டே. ஸோ நீங்கள் எதாவது ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பிங்க் கலர் ஸ்டார் வந்து நீங்கள் உங்களோட கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்ல உங்களுக்கு ஒரு லக்கி சைனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படும். அந்த பயணம் வந்து நல்லா சேஃபாக இருக்கும், பிளான்டாக இருக்கும். அந்த வெளியூர் பயணமில் எதிர்பார்க்காத சிலர்கிட்ட வந்து மீட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகும். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறீங்கன்னா அங்கே அவங்க பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து ரொம்ப ட்ரூவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி சில வேலைகளில் வந்து இறங்க ஆரம்பிப்பீங்க பிஸ்னஸ் ரீதியான ட்ரிப்பில். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு வந்து புது டிஷர்ட்ஸு, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து போடாமல் வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வந்து புதுசாக நீங்கள் வாங்கி வச்சுருந்ததை இந்த வாரம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 555ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் சூப்பராக இருக்கணும்னு நினச்சி 555 டைப் பண்ணுங்கள். சூப்பர். நம்பர் 2 நினச்சவங்க வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நீங்கள் வேறு யாரையுமே வந்து ரோல் மாடலாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு ரோல் மாடல். நீங்கள் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்களுக்கு நடந்த சில பிரச்சனைகள், அதை வச்சே நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல், யாரோட கைடன்ஸுமே இல்லாமல் நீங்களே உங்களோட வேலைகளை பியூட்டிஃபுல்லாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் ஆயிக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு ரொம்ப சங்கடப்பட்டு யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமல் அழுது வந்த காலங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப அது எப்படி அது யார்ட்டையும் ஷேர் கூட பண்ண முடியல என்னால், எனக்கு யாரும் ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வந்த காலங்கள் இருக்குது. அது எல்லாமே இப்போ அழகாக ஹீல் ஆகிட்டுருக்கு, சூப்பராக ஹீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் இருக்கீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு அழகான பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகானன்னு சொல்கிறத விட ஒரு கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைவாக, ஒரு ரெயின்போ கலரில் பட்டர்ஃப்ளை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எல்லா எனர்ஜிஸும் உங்கள் கூட வச்சு இப்போ வந்து ஒரு கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க. ஸோ நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எதுவுமே நீங்கள் பழசை நினச்சி கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயமும் ஹீல் ஆகிட்டுருக்கு. உங்களை பார்த்து சிலர் வந்து கற்றுக்குவாங்க. அவங்க வந்து இப்படி பண்ணினாங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் இப்படி சொன்னீங்க, இதை வந்து இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு உங்களோட வார்த்தைகளுக்கு உண்டான மதிப்பு அங்கே ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு இருக்குது. அதனால நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வரலன்னு நினைக்கிற பணம் வந்து வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களோட பணம் சேவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நம்மளோட ஃபுல் மூன் டேயில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் இருக்கவங்க எல்லாம் அட்டன் பண்ணி தான் இருப்பீங்க. நான் அந்த காயின் ஹீலிங் செஷனில் ஒரு காயின் வச்சுருப்போம்ல, அந்த காயினை நீங்கள் எங்கே கேஷ் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த ஹோல் வீக்கே ஒரு 2 நிமிஷம் அந்த காயினை நீங்கள் கையில் வச்சுட்டு ஃபுல் மூன் டே அட்டன் பண்ணவங்க அதே காயினை கையில் வச்சு இந்த இன்டென்ஷன் வைங்க. சப்போஸ் இங்கே ஃபுல் மூன் டே அட்டன் பண்ணாமல் நம்மளோட ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்க நார்மலான 1 ரூபி காயின் எடுத்து இந்த பேட்டர்ன் நான் சொல்கிறத பண்ணுங்கள். ஸோ அந்த காயினை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களோட பண வரவில் என்ன மாற்றங்கள் வேணுமோ அந்த இன்டென்ஷன்ஸை வந்து வச்சு திருப்பி அந்த காயினை எங்கே நீங்கள் எப்போவுமே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. இந்த ஹோல் வீக் பண்ணுங்கள், 7 டேஸ் பண்ணுங்கள், 7 to 10 டேஸே பண்ணுங்கள். அருமையான உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவ்வளோ சேவ் பண்ணி வைக்கலாம், மாதம் இவ்வளோ சேர்த்தலாம் அப்படின்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆக ஆரம்பிக்கும். நல்ல அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நல்லா இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து இலையில், அதாவது பனானா லீஃபில், வாழை இலையில் சாப்பிடக்கூடிய சான்ஸ் வந்து இந்த வாரம் அமையும். எங்கேயோ நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இலை போட்டு சாப்பிடுவீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவீங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. அது கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு பார்சலாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வந்து இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி அமையலாம். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவீங்க. அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபிளான கலராக இருக்கும். இந்த வாரத்துக்கு நீங்கள் பணம் ரீதியான இன்டென்ஷன்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா க்ரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் ட்ரெஸ் ஏதாவது முக்கியமான வேலைகளுக்காக போகிறீங்கன்னா க்ரீன் கலரோட ஷேடு வந்து ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு எந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு நல்ல லக் வந்து க்ரியேட் ஆகும்னு பார்த்தா பட்டர்ஃப்ளை. சந்தேகமே இல்லாமல் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை
கண்ணில் படுறதுக்கான சான்ஸும் இந்த மாதிரி அமையும். நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல பட்டர்ஃப்ளைஸோட ஃபோட்டோஸு, வால்பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல குட் லக்கை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். அதே மாதிரி நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் நோ 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 வேண்டாம் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் மட்டும் அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஸ்டில் நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதோ அவசரப்படுறீங்க. ஸோ எல்லாரும் நோன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகிக்கோங்க இப்போதைக்கு. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் திருப்பி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கொஞ்ச நாள்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது வெயிட் பண்ணிவிடுங்க. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவாக இருக்கிற டாக்டர்ஸு இல்லை நர்ஸு மெடிக்கல் ரீதியாக ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சின்ன சின்ன கேள்விகள் சந்தேகங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஆன் டைமில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 555 அப்புறம் கூட ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணலே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல பாண்டிங் இதெல்லாம் அவங்களோட லவ்வர் கூட ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட 555 டைப் பண்ணுங்கள். பிளெஸ்ஸிங்ஸ் வரும். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததோட பலன்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ரொம்ப பேஷன்ஸோடு இருந்திருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ என்ன வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட் இந்த ஒரு அறுவடை டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான வாரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது இதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. அது வாங்குவீங்க, இல்லை ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுவீங்க. ஒரு அதோட சர்ச் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். வீடு ஷிஃப்டிங் பண்ணணும், ரொம்ப நாளாக பண்ண முடியலன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு உங்களுக்கு அமையும். அதுக்குண்டான சாவி வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு புதுசான மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். திடீர்னு உங்களோட ஐடியாஸ் வந்து மாறும். திடீர்னு ஒரு புது புது ஐடியாவாக கொண்டுட்டு வருவீங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் தோணும். நீங்கள் எது வந்து ப்ராப்பர் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக, இந்த ஐடியாவை விட இந்த ஐடியா பெட்டராக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ட்ராவல் பிளான், அதாவது ஃப்ளைட் ட்ராவல்ஸு, ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். இல்லை இந்த வாரம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். ஃப்யூச்சர் இப்போ ஒரு 2 வாரம் கழித்து போகிறதுக்கு இந்த வாரம் டிக்கெட் புக் பண்ணுறது அது வந்து உங்களுக்கு நடக்கும். அந்த ட்ராவல் பிளான்ஸ் வந்து நீங்கள் சேஃபாக பண்ணுவீங்க, பிளான்டாக இருக்கும், அதில் எந்த குழப்பமும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வரும். கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டுட்டு பேசுகிறது, அப்புறம் திருப்பி நீங்களே சாந்தமாக போய் பேசுகிறது, அந்த மாதிரி அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூடு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்து விட்டு வேடிக்கை பார்த்துருவீங்க. அதனால கொஞ்சம் கோவம் வந்தால் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள்.
ஃபுல் மூன் டே வர்றப்போ அந்த மூன் பார்த்து மூன் கேசிங்னு சொல்லுவோம் மூன் கேசிங்னு. அதாவது மூனை பார்த்துட்டு என்னைக்கு வருதுன்னா 24 23 நைட்டு ஃபுல் மூன் டே. அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இல்லை மொட்டை மாடியில் உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்துட்டு எங்கே வசதியாக இருக்கோ அங்கே உட்காந்து மூன் பார்த்து ஒரு 3 நிமிஷம் உங்களோட மைண்டு ஃபுல்லாக வேறு எதுவுமே யோசிக்காமல் சும்மா அப்படியே மூனையே பார்த்துருங்க. அதாவது நிலாவையே பாருங்கள். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த மூன் எனர்ஜி பெட்டராக க்ரியேட் ஆகும். மனசு வந்து சாந்தமாக இருக்கும். ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆக மாட்டீங்க. தேவையில்லாமல் ரொம்ப கோவப்பட்டு டக்குன்னு பேசிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறது இதெல்லாம் நடக்காது. மூட் ஸ்விங்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். எமோஷன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா பிளான் பண்ணுவீங்க. சூப்பராக உங்களோட ஐடியாஸ் எல்லாம் வேறு லெவலில் கொண்டு வந்து கொடுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப அழகாக அப்ளை ஆகும். இந்த தேவையில்லாமல் சின்ன சின்ன கோவப்படுறது, இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது வந்து இதெல்லாம் அங்கங்கே பிரேக் பண்ணி விடுது. ஸோ இது பண்ணாமல் இருந்தது, இந்த எமோஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் இன்னும் நிறைய விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா போதும். உங்களால் வந்து நீங்கள் நைட்டு தான் வந்து நிறைய நேரம் முழிச்சிட்ருப்பீங்க. நைட்டில் தான் உங்களுக்கு பல ஐடியாஸ் தோணும். நைட் வந்து நிறைய நேரம் முழிச்சிட்டு காலையில் வந்து லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு அந்த டைமிங் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான டைம் பீரியடுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த நைட்டு முழிச்சிருக்கீங்கன்னாலும் உங்களோட பிளான்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கண்டிப்பாக ஹீலிங் செஷன்ஸ்க்கு வந்து சேர்த்து விடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸோட குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஹீலிங் செஷன்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். ஓகே, ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா நம்ம வீக்லி வீடியோ, மந்த்லி வீடியோ இந்த மாதிரி டைம்லி கொடுக்குறோம்ல, ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.